இப்போ நம்ம தமிழ் மக்கள் எடுத்துக்கோங்க, இங்கே உள்ளூருக்குள்ளே வேலை பார்த்தா தான் இந்த சேட்டையெல்லாம். இவங்களே கொண்டு போய் அங்கிட்டு நார்த்தில் ப்ளேஸ் பண்ணுங்கள், கப்சுப்புன்னு வேலை பார்ப்பாங்க. இங்கே மதுரையோட ஜிடிபி எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? 1,00,000 கோடி. மதுரை ஜிடிபி 1,00,000 கோடி. We are contributing 4% of our. அவங்களுக்கு யாரும் ஒரு எனிமிக்கு நீங்கள் கெடுதி விஷ் பண்ணுன்னா நீ ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரி ஆரம்பிப்பான்னு சொல்லிடலாம். எல்லாரும் நினைக்கிறது மதுரைக்கும் டெக்ஸ்டைலுக்கும் பெரிய வரலாறு இருக்குது. அது கிட்டத்தட்ட நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி தான். வயசானாலும் அதோட ஸ்டைல் என்றைக்குமே குறைஞ்சதில்லை. புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கறி எடுக்கல அப்படின்னாலே பெரிய ஒரு பிரச்சனை வந்துடுது குடும்பத்தில். அதனால இந்த வெஜ்ஜு செய்கிறது கஷ்டம் அப்படிங்கிறனால தே ஆர் ப்ரிஃபரிங் ஹோட்டல் தேன் ஹோம் மேட் ஃபுட் அப்படின்னு ஐ ஃபீல். நீங்கள் சொல்கிறதுன்னா எனக்கு வந்து பரோட்டா போட தெரியும், எனக்கு வந்து தோசை ஊற்ற தெரியும், இந்த ஸ்கில்லை வச்சு நீங்கள் வந்து பரோட்டா கடையோ இல்லை வந்து தோசை கடையோ போடக்கூடாதுன்றீங்க. போடலாம், சின்ன கடையாக போடலாம், பட் நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணுறது இட்ஸ் டிஃப்ரெண்ட். இப்போ மதுரைனாலே என்னென்னா புரோட்டா அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் எந்த வீட்டுக்கு போ இந்த ஃபேஸ்புக்காக பார்த்தீங்கன்னா மதுரையில் அந்த கடையில் புரோட்டா நல்லா இந்த ப்ரொமோ வந்து புரோட்டா வச்சு தான் ஆரம்பிப்பாங்க. எஸ் 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 நல்ல வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. எங்களோட தொழிலில் ஒரு ROI ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு லேபரை குறைக்கணும்னா மினிமம் 11 லட்ச ரூபா செலவு பண்ணணும். அதுவுமே இன்றைக்கி செலவு பண்ணால் எனக்கு 6 வருஷம் கழிச்சு அது ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட். தீபாவளி டைம் ஃபோன் பண்ணுவாங்க, என்னங்க கல்லாப்பட்டியில் நல்ல காசு என்ன ஆரம்பிச்சிட்டிங்களான்னு. எனக்கு தெரியும் நவம்பர் தான் கஷ்டம், ஏன்னா நான் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் நடத்துகிறேன். புரட்டாசி ஒரு மாதம் பிஸ்னஸே இருக்காது. மதுரையை பொறுத்தவரையில் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஊர். 2025க்கும் நீங்கள் 2021 ஆஃப்டர் கோவிட்டுக்கும் கம்பேர் பண்ணும்போது என்ன பெரிய அளவில் சேஞ்ச் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க? கோவிடுக்கு அப்புறம் பெரிய ஷிஃப்ட் இன் ஃபுட் ப்ரிஃபரன்சஸ். ஏன்னா ஐ திங்க் கோவிடில் எல்லோரும் வீட்டில் ரொம்ப சோஷியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லோரும் ரீல்ஸ் பார்த்து ஸோ இந்த 5 years அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் கல்ச்சர் வந்துருச்சு. எல்லோரும் ரீல்ஸ் பார்த்து தான் சாப்பிடே வராங்க. நாங்கள் இதை ரீல்ஸில் பார்த்தோம், இது நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்னு. ஸோ கறி தோசை, இட்லி தோசை, பன் பரோட்டா அப்படின்னு இருந்த மதுரை இப்போ என்கிட்ட வந்து நீங்கள் சூஷி கொடுக்க முடியுமா, நாங்கள் வந்து இப்போது மாச்சா டீ, மாச்சா காஃபி குடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஃபுட்டை மதுரை பீப்புளுமே இப்போ டெலிவர் பண்ணுறாங்க. நிறைய கஃபேஸ் ஓப்பன் ஆயிடுச்சு, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் பிரிங்கிங் இன்டர்நேஷ்னல் கான்செப்ட். ஏன்னா பீப்புள் வந்து ஐ திங்க் ஆஃப்டர் கோவிட் ஆல்சோ ட்ராவலும் நிறைய கூடி போயிடுச்சு. இட் இஸ் சேவிங் கான்செப்ட் போய் எல்லோரும் பார்த்துருவோம் உலகம். அதனால் எல்லோரும் ட்ராவல் பண்ணுறாங்க, எல்லோரும் ஃபுட்டு சோஷியல் மீடியாவில் பார்க்குறாங்க. அதே இது நீங்கள் எங்கிட்ட கொடுக்காமன்னு கேட்கும்போது எங்களுக்கு ஆஸ் ரெஸ்டாரண்டர்ஸ் நிறைய புஷ் டு இனோவேட், மாடர்னைஸ், குளோபல் கான்செப்ட்ஸை வந்து மதுரைக்கு கொண்டு வரதுக்கு எங்களுக்கு ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கு இண்டஸ்ட்ரி. ஸோ இட் இஸ் பிகம் வெரி சேலஞ்சிங். 5 years ago ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இப்போ மிஸ்டர் சுஜனேஷ் இஸ் ஆல்சோ a big social media influencer, fellow restaurateur. He will know கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ட்ரிப்பிள் ஆயிடுச்சு. இப்போ சோஷியல் மீடியா வந்து உண்மையாகவே ஒரு பிஸ்னஸை ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கு உதவுதுன்னு நினைக்கிறீங்களா? அதை டினை பண்ணுவேன் தான் நான் சொல்லுவேன். இருக்காங்க, தேர் ஆர் சம் எக்ஸ்டென்ட் டு இருக்குது. பட் அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், அந்த ஒரு கமெண்ட்லேருந்து ஒரு நெகட்டிவ்லேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், அதை நம்ம பிஸ்னஸில் அதை எப்படி மாற்றிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஸோ ஆடிங் டு வாட் விசித்ரா செட், நிறைய ஃபியூஷன் எதிர்பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குவிசைன் வந்து இங்கே வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு கேட்டால், நம்மால் கறி தோசையும் இட்லியும் சாப்பிட்டு வளர்ந்தவங்க இங்கே வந்துட்டு ஒரு ட்ரெண்டுக்காண்டியும் ஃபேஷனுக்காண்டியும் சாப்பிட்டுட்டு அந்தளவுக்கு இல்லையே, இதையா போய் குடிக்கிறீங்க, இதையா போய் சாப்பிட்றீங்கிற இது வந்து நிறையா மிக்சட் இருக்குது. ஸோ வி ஆர் இன் அ சுச்சுவேஷன் வேர் வி நீட் டு ஃபியூஷன் த ஆத்தென்டிக் டேஸ்ட். அந்த மதுரையோட டேஸ்ட்டும் ஃபீலும் இருக்கணும், அதே மாதிரி அந்த ப்ராடக்ட்டுமே வந்து நம்ம டெலிவரும் பண்ணணும். ஸோ அதில் ஒரு இண்டியனைஸ் டச் இருக்கும். இப்போ சைனீஸ் குசைன் எடுத்துக்கிட்டாலுமே இண்டோ சைனீஸுங்கிற ஒரு குசைன் வந்துருச்சு. ஸோ சிமிலர் டு தட் தான். ஸோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஆர் தேர், பட் உண்மையிலே யார் வந்து எஃபோர்ட்டும் உழைப்பும் போட்டு அதுக்கான இது இருக்கோ அதுக்கான ரெக்கக்னிஷன் வந்து ஆன்லைனில் இருக்க தான் செய்யுது. அந்த ஆன்லைனை வச்சு பல மடங்கு மாறி இருக்குது. ஆஃப்டர் 2021 நீங்கள் சொன்ன மாதிரி 2021க்கு அப்புறம் இட்ஸ் அ பிக் பூம் ஃபார் ஹூஎவர் இஸ் யூஸிங் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அஸ் அ மீடியம் டு மார்க்கெட் த திங். அப்படி தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன்னாலும் தட் இஸ் த பிக் திங். நெகட்டிவை மட்டும் வச்சு ஐ டிடன்ட் க்ரோ. ஸோ பாசிட்டிவ் இஸ் ஆல்சோ தேர். ஸோ பீப்புள் வந்து பாசிட்டிவிட்டி இருக்குன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க.
கொஞ்சம் நெகட்டிவ் இருந்தாலும் தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு யோசிக்க மாட்டாங்க. ஸோ வி ஹேவ் டு பி கேர்ஃபுல் இன் தட். சுங்குடி சாரீஸே கூட பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய பேர் பேசுனாங்க, பட் ஆனால் அது வந்து வேர்ல்டு லெவலில் ரீச் ஆகிருக்கா? இப்போ ஒரு காஞ்சிபுரம் சில்க்ஸ் ரீச் ஆன அளவுக்கு அது ரீச் ஆகிருக்கா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? மதுரைக்கும் டெக்ஸ்டைலுக்கும் பெரிய வரலாறு இருக்குது. அது கிட்டத்தட்ட நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி தான். வயசானாலும் அதோட ஸ்டைல் என்றைக்குமே குறைஞ்சதில்லை. சுங்குடி சாரி அது மாதிரி ஒன்று தான். டு ஆன்சர் யூர் கொஸ்டின். செகண்ட் திங், நீங்கள் மதுரை மட்டும் நம்ம பார்க்க முடியாது. மதுரை, ராம்நாட் டில் சிவகாசி, விருதுநகர் வரைக்குமே டெக்ஸ்டைல் இஸ் பீங் எக்ஸ்டெண்டட். அதில் ஐ ஹேல் ஃப்ரம் ராஜபாளையம். பேசிக்கலி வி ஆர் இன் டு ஸ்பின்னிங் மில் ஆஸ் வெல் அஸ் இன் மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸ். ஸோ இன்றைக்கி நீங்கள் பேண்டேஜ் யாராவது உங்கள் வீட்டில் போட்டிருந்தீங்க, பேண்டேட் பண்ணியிருந்தீங்க, இல்லை வேறு எதுனாலுமே மெடிக்கல் டெக்ஸ்டைல் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா there are high chances 70% of the manufacturing comes from Rajapalayam. So not in just in Tamil Nadu. I am saying about the total exports of India. அதில் 70% bandages அங்கே தான் வருது. ஸோ இப்போ காஞ்சிபுரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி சில்க் சாரீஸ் ஃபேமஸாக இருக்கலாம். திருப்பூரில் வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி டிஷர்ட்ஸ் ஃபேமஸாக இருக்கலாம். ஆனால் அந்த டிஷர்ட்ஸுக்கு தேவையான நூலும் ஃபேப்ரிக்கும் 75% has been manufactured only from Madurai since 1930s. ஸோ அது வந்து we have been basically what to say raw material supplier to all those industries. ஸோ அவங்க க்ரோத்துக்கு நம்ம இல்லைன்னா அவங்க க்ரோ பண்ணியிருக்கவே முடியாது. இப்போ இந்தியாவில் மட்டும் நம்ம வந்து சப்ளை பண்ணுறோமா, இல்லை வந்து வேர்ல்டு லெவலில் நம்மள்ட்ட வந்து சப்ளை வாங்குறவங்களும் இருக்கிறாங்களா? நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோமான்னு கேட்குறேன். எக்ஸ்போர்ட்டர்ஸ் தான் இன்றைக்கி அதிகம் சார். இன்றைக்கி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோட டோட்டல் வேல்யூ இப்போ எல்லாருமே $1 trillion எக்கனாமின்றது தமிழ்நாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க. 2030 இந்தியாவோட டெக்ஸ்டைல் வேல்யூ மட்டும் $500 billion ஆக வாய்ப்பு இருக்குது. we are sitting at 300+ now. $500 billion இன்றைக்கி சராசரியாக 45 லட்சம் கோடி. ஸோ இது எல்லாமே இந்தியாவில் கன்சியூம் பண்ண முடியாது. அண்ட் ஒன்லி யூஎஸ் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா டில் நம்ம ட்ரம்ப் வந்து மோடிஜிக்கு ஃப்ரெண்டாக இருந்த வரையும் 8 லட்சம் கோடிக்கு அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இட் ஹாஸ் பீன் ரெடியூஸ் டு 40% within 3 months. ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் குட். நம்ம குட் ப்ராடக்ட்ஸ் பண்ணால் மட்டும் பத்தாது. நம்மளோட கவர்மெண்ட் ஷுட் பி இன் அ ஃப்ரெண்ட்லி நேச்சர் டு த எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ். ஐம் நாட் சேயிங் டு எனி டாம் டிக் அண்ட் ஹாரி. யாரால் நம்மளோட ப்ராடக்ட்ஸை கன்சியூம் பண்ண முடியுமோ, இப்போ நீங்கள் போய் சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் ஒரு டெக்ஸ்டைல் கடை வச்சிங்கன்னா அங்கே அது வியாபாரம் ஆகுமான்னு தெரியாது. பட் யூஎஸில் போய் பண்ணணும், யூகேல போய் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே வீல் பி கண்டினியூங் டு எக்ஸ்போர்ட். சார் இன்னைக்கு சைனா, பங்களாதேஷ்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டை வந்து பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் இந்தியாவில் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சேலஞ்சை எப்படி வந்து உங்களை மாதிரியான ஸ்பின்னிங் மில் ஓனர்ஸ் எப்படி இதை பார்க்குறீங்க? ஸோ பேசிக்கலி எல்லாருக்கும் தே வாண்ட் அ பீஸ் ஆஃப் பை. இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டை தாண்டி இப்போ இம்போர்ட் மார்க்கெட்டாக மாறிக்கிட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓவராலாக காஸ்ட் அவைலபிலிட்டி இன் சைனா இஸ் வெரி வெரி சீப்பர். ஒன்லி பிகாஸ் இப்போ இந்தியாவும் நாங்களும் பஞ்சு வச்சு தான் நூல் பண்ணுறோம், அவங்களும் பஞ்சு வச்சு தான் நூல் பண்ணுறாங்க. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் அப்படின்னா த வால்யூம் அண்ட் கவர்மெண்ட் இன்சென்டிவைஸ் ஸ்கீம். இப்போ நான் ராஜபாளையத்தில் இருந்துட்டு நான் பக்கத்தில் உள்ள திருப்பூருக்கோ இல்லை குஜராத்துக்கோ நான் வந்து கம்பீட் பண்ணல. ஐ எம் கம்பீட்டிங் வித் பீப்புள் ஹூ ஆர் சைனீஸ், ஹூ ஆர் பங்களாதேஷிஸ், ஹூ ஆர் பேசிக்லி இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. மேனுஃபேக்சரிங் ஹப்பாக அது மாறிட்டு வருது. செகண்ட் திங், டிரான்ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங் ஆர் வெரி மச் சீப்பர் இன் சைனா. 8% அவங்களோட டோட்டல் டர்ன் ஓவரில் டிரான்ஸ்போர்ட் செலவு பண்ணுறாங்க. வேர் இன் இந்தியா இட் இஸ் வூப்பிங் அப் டு 16%. அங்கே ஷிப்பு ஒரு நம்மளோட இருக்கிற பெரிய போர்ட்டான நவ்ஷேவா போர்ட் எடுத்துக்குவோம். இந்தியாவில் தே ஆர் டூயிங் 17 மில்லியன் கண்டெய்னர்ஸ் பர் ஆனம் அங்கே டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஆகுது நவ்ஷேவாவில். இதே ஷாங்காய் போர்ட் எடுத்துட்டோம்னா 52 மில்லியன். 52, தே ஆர் 3 times ahead of us. ஒரு ட்ரக்கு இந்தியாவில் இன்னைக்கு க்ரூஸ் பண்ணோம் அப்படின்னா நாட் மோர் தென் 30 km/h ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார் அ ட்ரக். சைனாவில் தே ஆர் டூயிங் அட் 60 mph. 60 கிலோமீட்டர்ஸில் 60 mph பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால தேர் இஸ் ஆப்வியஸ்லி காம்படேட்டிவ் அட்வான்டேஜ் ஃபார் இந்தியா இஸ் கம்மிங் டவுன். சரிங்களா? ஸோ இந்தியா சைனா +1 ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா we need our policies to be in the bottom rock level. நமக்கு இன்றைக்கி டெக்ஸ்டைல் இன்றைக்கி நல்லா பூமிங் ஆகிட்டு தான் இருந்துச்சு. தளபதி சொன்ன மாதிரி வந்து லாட் ஆஃப் ஸ்பின்னிங் மில்ஸ் வேர். இப்போ தே ஆர் மைக்ரேட்டட் டு குஜராத் 10 years பேக் when I was in my college. அப்போ ஏன் பண்ணாங்கன்னா தே கேவ் 25 to 30% இன்சென்டிவ்ஸ். நீங்கள் லேண்ட் எடுத்தீங்கன்னா there won't be any charges for the what to say for land registration charges கிடையாது. இன்றைக்கி அதே மாடலாக குஜராத் காப்பி பண்ணாங்க. ஸோ ஆஸ் அ ரிசல்ட் தமிழ்நாடு people will be suffering on the cost of fellow Indian. We are not competing with other people.
ஸோ ஒன் நேஷன் ஒன் ஜிஎஸ்டி கொண்டு வந்த மாதிரி ஒரு பாலிசி இருந்தால் இட் வில் பி பெட்டர் ஃபார் த மேனுஃபேக்சரர்ஸ். நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. இப்போ நான் மதுரையை பற்றி பேசும்போது நம்ம தேனியாக இருந்தாலும் சரி, சிவகங்கையாக இருந்தாலும் சரி, ராமநாதபுரமாக இருந்தாலும் சரி, விருதுநகராக இருந்தாலும் சரி, எல்லாரும் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் பேரை சொல்ல மாட்டாங்க. இப்போ சென்னையில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் எந்த ஊருங்க அப்படின்னு கேட்டால் மதுரைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மதுரைன்றது ஒரு ப்ரைடு. ஸோ அதனால் நம்ம மதுரைன்னு சொல்லும் போதே அது விருதுநகர், தேனி, திண்டுக்கல் அதுவரையும் வந்து கவர் ஆயிரும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து தொழில் முனைவோர் ஆகக்கூடியவங்க, எம்எஸ்எம்இ செக்மெண்ட்டில் வரக்கூடியவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்சே வந்து டெக்னாலஜியை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல அப்படின்றது தான். ஸோ இந்த சேலஞ்சை கவுண்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ், என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் நீங்கள் பண்ணுறீங்க? எனக்கு தெரிஞ்சு மெடிஷியா மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 10,000 to 15,000 ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் ஆகிருக்கும் மதுரை அண்ட் மதுரை அரௌண்டை சுற்றி. இப்போ இதில் எங்களுக்கு சேலஞ்சிங் ஜாப் அப்படின்றது பார்த்தோம்னா, இப்போ நம்ம சொன்ன மாதிரி எம்எஸ்எம்இயில் வந்து ஒரு 30,000 இண்டஸ்ட்ரீஸ் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறோம். பட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மதுரை அரௌண்ட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் ஒரு 3,000 இண்டஸ்ட்ரீஸ் தான் இருக்கிறதுக்கு அகாமடேட் பண்ணுறதுக்கு தான் எஸ்டேட் இருக்குது. ஸோ 10% இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அப்போ மீதி அந்த 90% எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் வந்து அவுட்ஸ்கட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் இருக்காங்க. இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய த்ரெட்டு. ஏன்னா ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு ரெண்டட் பில்டிங்கில் ஆரம்பிப்பார். கொஞ்சம் க்ரோத் ஆகி வர்றப்போ அவர் நியூ டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுவார், ஸ்பேஸ் பத்தாது, அப்போ பர்ச்சேஸ் தட் லேண்ட், ஸ்மால் லேண்ட் ஒரு 10 சென்ட் 20 சென்ட் வாங்குவார். அது எங்கே வாங்குவார்னா அவுட்ஸ்கட் ஆஃப் சிட்டி லிமிட்டில் வாங்குவார். அப்போ அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, அவர் மட்டும்தான் இருப்பார். ஒரு 5 years 10 years அவரோட பிஸ்னஸும் க்ரோத் ஆகும், அந்த ஏரியாவும் க்ரோத் ஆகும், பக்கத்தில் த்ரெட் ஆரம்பிச்சிடும். பக்கத்தில் ஒரு ஹவுசிங் செக்மெண்ட் வர்றப்ப எனக்கு அவர் டிஸ்டர்பன்ஸாக இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அவர் அந்த லேண்டை வந்து இண்டஸ்ட்ரியல் லேண்டாக மாற்றுறதுக்கு எந்த இடத்துலையுமே ப்ரொவிஷன்ஸோ எதுவுமே கிடையாது கவர்மெண்ட்டில் இப்போ வரைக்கும். அது வந்து வெரி எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ். இன்றைக்கி அவர் கோர்ட்டில் போய் அதை வாங்கணுன்னா இட்ஸ் அ சேலஞ்சிங் ஜாப். அதுக்கு தான் இப்போ மெடிஷியா என்ன பண்ணுறோன்னா ப்ரைவேட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டை நாங்கள் டெவலப் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து ஏற்கனவே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஐஐடிஎன் ஸ்கீம் சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருந்தது. 90% வந்து கவர்மெண்ட் வந்து அதுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணோம்னா. அந்த 90% வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்ணுறதுக்காக கொடுத்தது. அந்த ஸ்கீம் இப்போ கிடையாது. அது வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒன்லி எக்ஸிஸ்டிங் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கு தான் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து இந்த 90% எக்ஸ்பென்சஸ் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து 50% சப்சிடியில் ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீம் வந்து சிட்டிக்குள்ளே இருக்கிற இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்து இண்டஸ்ட்ரியல் பீப்புள்ஸ் வந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி பண்ணோம்னா அதில் 50% இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கொடுக்குறதுக்கு பண்ணுறாங்க. அது நாங்கள் இப்போ மெடிஷியாவிலேருந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் டெவலப் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்கீமில். அதில் வி ஆர் ஃபேஸிங் லாட் ஆஃப் சேலஞ்சஸ். ஏன்னா இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பண்ணுறோம்னா அதில் வந்து மினிமம் 10% வந்து OSR லேண்ட் கொடுக்கணும். அது போக ரோடு எல்லாமே அந்த எஸ்டேட்டில் நாங்கள் கொடுக்கணும். அப்படி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 30 to 35% வந்து லேண்டு வந்து எங்களோட பொது பயன்பாட்டுக்கே போயிடுது. அது போக இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயே ரோடு போடணும், ஸ்ட்ரீட் லைட் போடணும், ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் பண்ணணும். இந்த காஸ்ட்டில் 50% தான் நாங்கள் பேர் பண்ணணும்னா அந்த லேண்டோட காஸ்ட் எங்கேயோ போயிடுது. ஸோ அவ்வளோ தூரம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து லேண்டுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு சேலஞ்சிங் ஜாபாக இருக்குது. அதை வந்து இப்போ நாங்கள் கவர்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறோம். 90% ஆஃப் த இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வந்து நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம். அது இப்போ இந்த எம்எஸ்எம்இ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இப்போ ஒரு இது பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து தே ஆர் கன்சிடர் தட். அது ஒரு இது. அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா டெக்னாலஜி அப்கிரேடேஷன். இந்த டெக்னாலஜி அப்கிரேடேஷனுக்கு வந்து மெடிஷியா வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க, எக்ஸிபிஷன்ஸ் வந்து நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா எப்போயுமே டெக்னாலஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதே வந்து எக்ஸிபிஷன்ஸ் மூலமாக தான் நடக்குது. அந்த எக்ஸிபிஷன்ஸை வந்து நாங்கள் மதுரையில் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். சார், இப்போ நிறைய அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ ஒரு மதுரையை வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து பார்த்துருந்தார், ஒரு விசிட் பண்ணியிருந்தார் அப்படின்னா இன்றைக்கி மதுரை அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதையும் பார்க்க முடியுது. ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு இப்போ நான் வந்து பார்த்தாலும் அதே தெரு, அதே மாதிரியான டிராஃபிக், அதே மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது இருக்குது அப்படின்றத ஐ திங்க் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சாகவே மதுரையில் இருக்குது. ஒரு டேட்டா கேபிள் வந்து நீங்கள் பதிக்கணும் அப்படின்னா ஒரு 2 இடத்துல தோண்டி போட்டிங்கன்னா மொத்த சிட்டியும் டிராஃபிக் ஆயிரும். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டேட் ஆஃப் இஷ்யூ அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இந்த சேலஞ்சஸ் எல்லாம் எப்படி நீங்கள் வந்து என்கவுண்டர் பண்ணுறீங்க? அதுக்கு என்ன மாதிரியான மெஷர்மெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட்டை எடுக்கணும்னு வலியுறுத்துறீங்க? சார், இது வந்து நீங்கள் முதலே சொன்னீங்க, இது அவுட் ஆஃப் த சப்ஜெக்ட் தான் சொல்லிடுறேன். இன்ஃப்ளூயன்சர், அதாவது டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க இல்லையா, இப்போ மதுரைனாலே என்னென்னா
புரோட்டா அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் எந்த வீட்டுக்கு இந்த ஃபேஸ்புக்கோ பார்த்தீங்கன்னா மதுரையில் அந்த கடையில் புரோட்டா நல்லா இந்த ப்ரொமோ வந்து புரோட்டா வச்சு தான் ஆரம்பிப்பாங்க. எஸ் 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 இதில் நல்ல வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. சரியா? அது வந்து இப்போ நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோன்னா, இப்போ சைனாவிலேருந்து நாங்கள் பார்க்குறோன்னா அங்கே வந்து இண்டஸ்ட்ரியலோட அவ்வளோ மிஷினரிஸும் அவங்க வந்து அவ்வளோ தூரம் ப்ரொமோட் பண்ணுறாங்க. அந்த ப்ரொமோஷன்ஸ் வந்து இங்கே இல்லை. அதை வந்து நாங்கள் அந்த ஃபேஸ் லிஃப்டிங்காக பண்ணணும்னு சொல்லிட்டு மெடிஷா வந்து ஒரு இதை இது புரோட்டா தாண்டி வரணுன்றோம். நான் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது, அதுவும் வளரணும். ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு வந்து அந்த இண்டஸ்ட்ரீஸும் வளரணும். அது போக எம்எஸ்எம்இயில் வந்து இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வளர்ந்துச்சுன்னா தான் நீங்கள் வேலைவாய்ப்பை வந்து கொடுக்க முடியும். ஒரு எம்எஸ்எம்இயில் வந்து கிட்டத்தட்ட போட்டிங்கன்னா அதில் வந்து மினிமம் 10லேருந்து 15 பேர் சின்ன இண்டஸ்ட்ரீஸாக இருந்தால் இருக்கும். இதே இது ஒரு மீடியம் ஸ்கேல் இது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸாக இருந்தால் அதில் ஒரு 100 எம்ப்ளாயி எங்களால் வேலை கொடுக்க முடியும். சார் மாதிரி ஒரு பெரிய மில்லாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 1000 பீப்புள்ஸ்க்கு வந்து வேலை கொடுக்க முடியும். ஸோ வேலை வாய்ப்பை கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரி எம்எஸ்எம்இ செக்டார்ன்றதை இந்த இடத்துல நான் உறுதியாக சொல்கிறேன். மதுரை புரோட்டா மட்டும் கிடையாது சார். இப்போது எல்லாருமே ஏஐன்ற ஒரு இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஏஐ என்னன்னு நினைக்கிறீங்க? Perplexity, yeah. So that is by an Indian origin, இல்லையா? How many of you know that Madurei's own AI has been launched 4 days back? மதுரைக்கு ஒரு ஏஐ உண்டு, சிம்பிளின்னு ஒரு ஏஐ launched by our honorable IT minister Mr. PTR. Make GPT. Yeah. ஸோ லைக் ஜிபிடி பண்ணதான் செஞ்சுருக்காங்க. அவங்க உங்களால் சோர்ஸ் பண்ண முடிஞ்சதுக்கு இளைஞர்கள் இருக்காங்க, ஐடி துறைக்கு தேவையான சர்வீசஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. ஸோ மதுரை இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் லைக் ஃபுட் அண்ட் அக்ரோ ஆர் ஈவன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. நீங்கள் கேட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்ல போனால் மதுரை வந்து ஒரு ஸ்ப்ரிண்ட் ரன்னர் மாதிரி. நம்மளுக்கு தேவையான ஆட்கள் இருக்காங்க, ஷூஸ் இருக்குது. ஒரு 100 மீட்டர் டேஷ் ஓட முடியும்னா நம்மளால் இன்றைக்கி ஓட முடியும். ஒரு 800 மீட்டர் முடியும், கஷ்டப்பட்டு ஓடலாம். பட் அதுவே நீங்கள் ஒரு மேரத்தான் ஓடணும்னா we are not yet there. Industrial corridor like Madurai and Thuthukudi highways are developing. International airport oda connectivity is getting like day by day increasing. Even Abu Dhabi is there. எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு வர்ற காலத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வந்து இன்னும் ஒரு 10 இயர்ஸில் there won't be any லைக் குறைபாடு இல்லாத அளவுக்கு மதுரை வளர்ந்துட்டு இருக்குன்னு தான் நாங்கள் பார்க்குறோம். 5 இயர்ஸ் பேக்கும் இப்போ உள்ளதுக்கும் பார்த்தீங்கன்னா there is lot of changes. Of course traffics and everything இருக்க தான் செய்யுது, இல்லைன்னா சொல்ல முடியாது. பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ச்சியும் அதை நோக்கி நம்மளோட திட்டங்களும் போய்கிட்டு தான் இருக்குது. மதுரையோட இளைஞர்கள் இனிமே வந்துட்டு மெட்ரோபாலிட்டன் சிட்டியா Tier 1 ஆர் Tier 2 சிட்டிக்கு போக வேண்டிய அவசியங்கள் பிற்காலத்தில் வராதுன்றதை இங்கே உள்ள தொழில் முனைவோடு நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன். இப்போ ஒரு 3-4 மந்த்ஸுக்கு முன்னாடி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு ஆர்டிக்கல் கேரி பண்ணியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா மதுரை ஏன் வந்து ஒரு தொழில் நகரமாக இன்னும் ஒரு மேம்பட்ட ஒரு நிலையில் இல்லை அப்படின்னு நம்ம விசாரிக்கும் பொழுது அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஷ்யூ, அதே மாதிரி லார்ஜ் லேண்ட் மாஸ் வந்து அங்கே வந்து சிட்டிக்குள்ளே இல்லை அப்படின்றது, அப்புறம் வந்து டிராஃபிக்ன்றது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சர்வீஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய பெரிய பிளேயர்ஸ், குறிப்பாக ஐடி கம்பெனிஸ்லேருந்தெல்லாம் வரணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன பெரிய சேலஞ்சாக இருக்குன்னா, மதுரையை மையப்படுத்தி நம்ம ஒரு டேட்டா சென்டரோ இல்லை ஒரு ஐடி நிறுவனமோ நம்ம ஃபார்ம் பண்ணுறோன்னா அங்கே வந்து ஸ்கில்டு லேபர்ஸ் உடனடியாக இங்கே வர்றதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப பாதுகாப்பாக உணரலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இப்போ சினிமாலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா மதுரைனாலே வெட்டுக்குத்து அப்படின்ற மாதிரியான ஒரு பேட் இமேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குன்னு தொழில்துறையை சார்ந்தவர்களே சொல்கிறாங்க. சார், ரீல் மதுரை வேற, ரியல் மதுரை வேற சார். கரெக்ட். ரீலில் பார்க்குற இன்ஸ்டாகிராம் எல்லாமே உண்மையும் கிடையாது சார், ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், மதுரை இஸ் நோன் ஃபார் இஸ் கல்ச்சர் ஆஸ் வெல் அஸ் காமர்ஸ். சரிங்களா? இது ரெண்டும் கலந்தது தான் மதுரை. ஹெரிட்டேஜ் இருக்கிற இடத்துல ஹை எஃபிஷியன்சி மெஷினரிஸும் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ சினிமாவில் வர்றதையோ இதை வச்சுட்டு மட்டுமே பேச முடியாது. இன்ஃபேக்ட் இன்னைக்கு உள்ள யங்கர் ஜென்ரேஷன் ஆர் ஃபார் பெட்டர் அண்ட் தேர் ஓவர் எக்ஸ்போஸ்ட் எல்லா விதத்துலையும். தே டோன்ட் வாண்ட் டு லீவ் மதுரை. என்ன தான் நம்ம மதுரை போல வருமா அப்படின்ற ஆட்கள் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ கமிங் டு யுவர் பாயிண்ட் ஃபார் ஐடி, I think our CM has announced a park, IT park for around some 630 crores, if I'm not wrong. PM oda Mitra scheme is already in place in Thuthukudi and Virudhunagar sector, which is spanning around, if I'm not wrong, 1095 acres. 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்போட ஒரு வாய்ப்பு இருக்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஸோ ஐடி கம்பெனிஸ் லைக் 10 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் அவ்வளோ பெருசாக இல்லை சார். டைட்டில் பார்க் மட்டும்தான் ஒன்று இருந்தது. கீரணத்தம்னு இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 200 ஐடி கம்பெனி நம்ம பார்க்கலாம்.
சூனர் ஆர் லேட்டர் நமக்கு இங்கே எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் திங், like prominent players like Tyagarajar College, MKU University, they are having their innovation labs. எல்லாம் இருக்கிறச்ச இனிமேல் ஐடிக்கு மதுரைக்கும் பெரிய தூரம் இருக்காதுன்னு நாங்கள் நம்புகிறோம் சார். என்னுடைய வேலையை விட்டுட்டு நான் ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா டப்புன்னு மைண்டுக்கு வர்றது வந்து ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பிச்சிடலாம், இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஆரம்பிச்சிடலாம், ஒரு கஃபே ஒன்று ஆரம்பிச்சிடலாம் அப்படின்றது தான். இன்றைக்கி அப்படி ஆரம்பிக்கிறவங்க பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி இன்டீரியர்லாம் சூப்பராக பண்ணி நல்லா பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கம் ரொம்ப நல்லதாக இருக்குது. பட் ஒரு 3 மாதத்தில் வந்து அதை மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டு போயிடறாங்க. நம்ம போய் சாப்பிட்ட இல்லை நம்ம போய் காஃபி குடித்த அந்த கடை வந்து 3 மாதத்துக்கு பிறகு போய் பார்த்தோம்னா மூடி இருக்குது, இல்லை டூலெட் போட்டிருக்கு. ஸோ அதுக்கு என்ன காரணம்? ஏன் வந்து எல்லாராலையும் ஜெயிக்க முடியல ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸில்? இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் பிஸ்னஸ்ங்க, சீரியஸ்லி வெரி 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 காம்ப்ளெக்ஸ். இட் ஹேஸ் போத் சர்வீஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் இன்சைட். ஸோ யூ ஹாவ் டு டேக் லாட் ஆஃப் லோட். Different shoes you have to wear on a daily basis. You have to be a manager, you have to be a leader, you have to be a doer. இதை 2 விஷயம் விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து ஒரு பிஸ்னஸாக இதை கேரி ஓவர் பண்ணி கொண்டு போகலாம். இல்லைனா நான் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாக பார்க்கலாம். ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை வச்சுருக்கேன் அப்படின்னா they are not struggling this much. பட் நான் வந்து ஒரு பிக் ஸ்கேலில் இது ஒரு பிஸ்னஸாக ரன் பண்ண போகிறேன் அப்படின்னா we need a different capability அந்த இடத்துல. சொல்லப்போனால் ஆப்ரேஷ்னலாக ஒரு சாண்ட்விச் எனக்கு போட தெரியும், ஒரு பாஸ்தா எனக்கு செய்ய தெரியும், எனக்கு புரோட்டா செய்ய தெரியும், தோசை ஊற்ற தெரியும் அப்படின்னா யூ ஆர் ஆப்ரேஷ்னலி ஸ்ட்ராங். பட்டு இந்த திறமையை வச்சுக்கிட்டு நான் ஒரு தொழிலை ரன் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பு. ஸோ இந்த பாகுபாடில் தான் நிறைய பேர் போய்க்கிறாங்க. என்ன அந்த ரகசியத்தை சொல்லுங்கள் சார். ஓப்பனாக சொல்கிறேனே, எனக்கு இப்போ ஒரு விஷயத்தை செய்ய தெரியும் அப்படின்னா நான் தள்ளுவண்டி கடை போட்டு பொழைச்சிக்கலாம், இல்லை ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்போ ஒரு சின்ன ஒரு கியோஸ்க் வச்சு ரன் பண்ணலாம், தட்ஸ் குட். பட் ஒரு பிஸ்னஸ்ங்கிறது ஒரு டோட்டலாக ஒரு பெரிய ஃபோரம் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 100 கவர் ரெஸ்டாரண்ட் நடத்தணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் எக்ஸ்பர்டைஸாக இருந்து யூஸ் இல்லை, நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பர்டைஸ்டாக இருக்கணும். அங்கே நீங்கள் சொல்கிறதுன்னா எனக்கு வந்து பரோட்டா போட தெரியும், எனக்கு வந்து தோசை ஊற்ற தெரியும், இந்த ஸ்கில்லை வச்சு நீங்கள் வந்து பரோட்டா கடையோ இல்லை வந்து தோசை கடையோ போடக்கூடாதுன்றீங்க. போடலாம், சின்ன கடையாக போடலாம். பட் நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணுறது இட்ஸ் டிஃப்ரெண்ட். நீங்கள் வந்து டெக்னிக்கல் ஸ்கில்லை வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் ஸ்கில்லை பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு. அதனால தான் மேஜராக வந்து எனக்கு இந்த ஊற்ற தெரியும் அப்படிங்கிறது வேறு, பட் ஒரு பிஸ்னஸாக அதை நடத்தணுங்கிறது வேறு, டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்போ என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஒன்றுமே சமைக்க தெரியாது, சத்தியமாக தெரியாது. பட் என்னை பிஸ்னஸ் ரன் பண்ண சொல்லுங்கள், 10 ஹோட்டல் எனக்கு ரன் பண்ண தெரியும். ஸோ 2 ஸ்கில்லும் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ அதை இன்ஸ்டா ரீல்ஸில் வந்து நிறைய தகவல்களை சொல்கிறீங்களே, இப்படி தான் வந்து சாப்பிட்ணும், இதுதான் சத்தான உணவு அப்படின்றீங்களே, இந்த ரகசியம்லாம் எங்கேருந்து வருது? ஹெல்த் வேறு சார், ஸ்கில்லு வேறு சார். நல்லா சமைச்ச கொடுத்தா சாப்பிடுவேன், ருசியாக இருக்குன்னு தெரிஞ்சு சாப்பிடுவேன், அது வேறு இது வேறு. இதில் நிறையா கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. ஸோ இதனால நிறையா க்ளோஷர் ரேட் இருக்குது. ஸோ இதுதான் மேஜர் ப்ராப்ளம். பிஸ்னஸ் வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வந்து இவங்க சொன்ன மாதிரி எனக்கு நல்லா என் ஒய்ஃப் சமைப்பாங்க, நான் அவங்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் போட்டு கொடுக்குறேன்னு என்கிட்ட நிறையா பேர் வருவாங்க. உங்களுக்கு யாரும் ஒரு எனிமிக்கு நீங்கள் கெடுதி விஷ் பண்ணுன்னா நீ ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரி ஆரம்பிப்பான்னு சொல்லிடலாம். எல்லாரும் நினைக்கிறது ஐயோ அரிசி என்னங்க 80 ரூபா கிலோ, ஆனால் நீங்கள் ஒரு போர்ஷன் மட்டன் பிரியாணி 300 ரூபா 350 ரூபா, என்ன கணக்கு? சிக்கன் 180 ரூபா, ஆனால் நீங்கள் ஒரு சிங்கிள் பீஸ் 150 ரூபா. அவங்க அது பண்ணுறாங்க, நாங்கள் ரெண்ட்டு கொடுக்கணும், எலக்ட்ரிசிட்டி, ஃபியூவல், லோக்கல், இது இவங்க சொல்கிற மாதிரி ஸ்கில். பேஷன் வந்து ஒரு அளவு தான் கொண்டு போவோம். இந்த மூடுதுன்னு சொல்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் இன்ஸ்டாகிராமை பார்த்து ஏமாந்தவங்கங்க. கெஃபே கெஃபே கெஃபேன்னு முக்குக்கு திறக்குது. நான் பார்த்த உடனே சொல்லிடுவேன், இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இது தாங்குமா தாங்காதான் எனக்கு உள்ளே போனோடனே தெரிஞ்சிடும். அவங்க யூஸ் பண்ணுற பிளேட்டை பார்த்தா சொல்லுவேன், ஏன்னா எனக்கு தெரியும் டெய்லி எத்தனை பிளேட் உடைக்கிறோம், எத்தனை ஸ்பூன் காணா போகுதுன்னு. அவங்க இருக்கலே எக்ஸ்பென்சிவ் பிளேட் தூக்கிட்டு வருவாங்க, எனக்கு தெரியும் டமால் டுமீர் போயிடும். ஸோ பேஷனை தாண்டி பிஸ்னஸ் அக்யூமெண்ட் இந்த இண்டஸ்ட்ரியில் வேணும். நான் இது ஏன் கஷ்டம்னு சொல்கிறேன்னா, பிஸ்னஸ் அக்யூமெண்ட் மட்டும் போதாது, டேஸ்ட்டும் நம்மளுக்கு தெரியணும். எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ப்ரிஃபரன்சஸ்ங்க. உங்கள் வீட்டில் ஒரு மாதிரி சாம்பார் வைப்பாங்க, எங்கள் வீட்டில் ஒரு சாம்பார் வைப்பாங்க, ஆனால் இது நல்லது அது நல்லதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இட் இஸ் வெரி சப்ஜெக்டிவ் டேஸ்ட் எல்லாருக்கும். ஸோ இந்த நீங்கள் ஏன் மூடுதுன்னா, பிஸ்னஸ் அக்யூமெண்ட் இல்லாமல் பேஷனுக்கு ஆரம்பிக்கிறவங்க தே கேன் நாட் டூ நம்பர்ஸ். நானுமே சொல்லுவேன், எனக்கு எல்லாருமே தீபாவளி டைம் ஃபோன் பண்ணுவாங்க, என்னங்க கல்லாப்பட்டியில் நல்ல காசு என்ன ஆரம்பிச்சிட்டிங்களான்னு. எனக்கு தெரியும் நவம்பர் தான் கஷ்டம், ஏன்னா நான் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் நடத்துகிறேன்.
புரட்டாசி ஒரு மாதம் பிஸ்னஸே இருக்காது. அப்புறம் அது முடிஞ்சு மதுரையில் சஷ்டின்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் தீபாவளிக்கு முந்தின வீக் வந்து ஷாப்பிங்குன்னு சொல்லிட்டு அங்கே காசுன்னு போயிடுவாங்க. ஏன்னா வீ கேட்டர் டு த மிடில் செக்மெண்ட். எனக்கு அப்பர் செக்மெண்ட் கஷ்டங்க, அவங்கள சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியாது. மிடில் செக்மெண்ட் தான் நாங்கள் கேட்டர் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் தீபாவளி முடிஞ்சு கையில் காசு இல்லைன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வேறு போனஸ் போடணும். தீபாவளி மாதம் வந்தாலே நாங்கள் எல்லோரும் பிஸ்னஸ் ஓனர்ஸ். இவங்களுக்கு சூப்பராக இருக்கும், ஏன்னா இவங்க ஸ்வீட் இண்டஸ்ட்ரி பண்ணுறாங்க. எனக்கு வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் வந்தோன்னா ஜேன்னு இருக்கும். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி இது மாதிரி ஓவர் த இயர்ஸ் வந்து இஸ் அ வெரி ரிவார்டிங் இண்டஸ்ட்ரி. இப்போ நானுமே எவ்ரி ருப்பி எண்ண முடியாது. பேஷன் பார்ட்லி 50% ட்ரைவ் பண்ணோம். ரிமைனிங் 50% இஸ் ரெசிலியன்ஸ். இப்போ நான் வந்து ஐ கம் ஃப்ரம் அ செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ், ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது, பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ ஒரு மந்த் நாங்கள் லாஸ்னாலும் அண்ட் அதர் பிஸ்னஸ் வில் பேலன்ஸ் இட், ஆன்சிலரி பிஸ்னஸ். பட் இந்த புதுசாக இவங்க சொல்கிற மாதிரி பாரோ பண்ணி எல்லாம் இன்டீரியர் தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இன்டீரியர் என்ன, எல்லாம் ஒரு மாதம் செல்ஃபி எடுத்த பிறகு முடிஞ்சுது. ஃபுட்டு தான் பேசும். ஸோ தட் இஸ் த ரீசன் வை திறக்கிற ஸ்பீடில் எல்லாரும் க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, என்னென்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க எல்லாத்தையும் சொன்னீங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஐ திங்க் உட்காந்துருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் 2 பெரிய ரெஸ்டாரண்ட் நடத்துகிறீங்க, இன்டீட் நீங்களும் நடத்துகிறீங்க. ஸோ இப்போ மேன் பவரை பொறுத்தவரையில் எப்படி சமாளிக்கிறீங்க? எல்லாம் இந்திக்காரங்களாக இருக்கிறாங்க எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும், ஆனால் வந்து டேஸ்ட் மட்டும் தமிழ் கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்களே, எப்படி அது சாத்தியமாகுது? நாங்கள் நார்த் இந்தியன், சைனீஸ், தந்தூர் பார்பிக்யூவில் ஹிந்திக்காரங்க. அவன் 30 நாளும் லீவ் போடாமல் வேலை செய்வான். வருஷத்துக்கு 1 மாதம் மட்டும் நார்த் போவான். அது பிளான் பண்ணி நாங்கள் அவங்களுக்கு அந்த டைம் லீவ் கொடுத்துருவோம். டெஃபினட்டாக சொல்கிறேன், இது நான் சொல்லக்கூடாது, நானும் சிவகாசி மதுரை தான். அவங்களோட ஒர்க் எத்திக்ஸ் நம்ம மக்களோட பெட்டருங்க. ஏன்னா நேற்று நைட்டு 11:30 மணிக்கு நம்ப மாட்டீங்க, எங்கள் ஹவுஸ் கீப்பிங் ரெஸ்டாரண்ட்டை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் உட்காந்து பார்த்துட்டே இருக்கேன். அந்த அம்மா பெருக்குது இப்படி. அப்புறம் நான் போய் தொடப்பத்தை எடுத்து கொடுத்து, ஏம்மா நீ சீக்கிரம் பெருக்கி முடிச்சா நீ சீக்கிரம் வீட்டுக்கு உன் ஹஸ்பண்டை பார்க்க போகலாம், ஏன் உட்காந்து இப்படி டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க. நேற்று திட்டுனேன், இன்னைக்கு காலையில் யாரும் வேலைக்கு வரலை. இதுதான் பெரிய சேலஞ்சு. நம்ம ஒர்க் எத்திக்ஸ் வந்து ஐ ரியலி ஃபீல் நார்த் இண்டியன்ஸ். ஆனால் அவங்ககிட்ட ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. நம்மளை பிடிக்கலன்னா ஓவர் நைட் எல்லாத்தையும் போட்டு ஓடி போயிடும். இதுக்கு எப்படி நீங்கள் ரிசோர்ஸ் பண்ணுறீங்க? எப்படி நீங்கள் வந்து இந்த மேன் பவர்லாம் வந்து ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணுறது, மொபிலைஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க? சார், டெக்ஸ்டைலில் வி ஆர் ஹேவிங் எ ஹையரிங் டீம் இன் வெஸ்ட் பெங்கால், அசாம், அங்கேயே பண்ணிகிட்ருக்கோம். பிகாஸ் வி எம்ப்ளாய் லைக் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லேபர்ஸ். இன்றைக்கி கேபிட்டல் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி எங்களுக்கு. எங்களோட தொழிலில் ஒரு ROI, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு லேபரை குறைக்கணுன்னா மினிமம் 11 லட்ச ரூபா செலவு பண்ணணும். அதுவுமே இன்றைக்கி செலவு பண்ணால் எனக்கு 6 வருஷம் கழித்து அது ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். ஸோ ஒரு 100 பேரை குறைக்கணும்னா யோசிச்சு பாருங்கள், 11 கோடி ரூபா இன்றைக்கி செலவு பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த கேபிட்டல் இன்றைக்கி பண்ணி தான் ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாமே தள்ளப்பட்டிருக்கும். எங்கள் இண்டஸ்ட்ரியில் பண்ணால் we can ensure that the machine is running at 95% efficiency. இவங்க இல்லாட்டி அது வந்து கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளமாக தான் வரும். சரி, நான் என்ன சொல்ல வருவேன்னா, இப்போ நம்ம தமிழ் மக்கள் எடுத்துக்கோங்க. இங்கே உள்ளூருக்குள்ளே வேலை பார்த்தா தான் இந்த சேட்டையெல்லாம். இவங்களே கொண்டு போய் அங்கிட்டு நார்த்தில் ப்ளேஸ் பண்ணுங்கள், கப்சுப்புன்னு வேலை பார்ப்பாங்க. அதே தான் அந்த மக்களுமே. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த உள்ளூருக்குள்ளே வச்சோம்னா இந்த சேட்டை எல்லாமே நடக்கும். எனக்கு காது குத்து இது அது பாதி நாள் வேலைக்கு வர மாட்டானுங்க. ஸோ இதுதான் பெரிய பிரச்சனையே. ஸோ அதனால இப்போ இந்த மைக்ரேட் ஆகி வர லேபர்ஸ்க்கெலாம் அந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸோ தே வாண்ட் டு ஏர்ன், எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்காங்க. அண்ட் மேஜராக இது எது குறிக்குது அப்படின்னா, வி ஆர் ரிச் அண்ட் நம்மளோட பீப்புளெலாம் நல்லா எஜுகேட் ஆகி பெட்டரான இங்கே வேலை வாய்ப்பை கொடுக்குறோம், நம்மளுமே நல்ல பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இருக்குன்னு தான் இதுக்கு அர்த்தம். ஸோ அதனால தான் அங்கே இன்னும் லோ லெவலில் இருக்கிற பீப்புளெலாம் தே ஆர் மைக்ரேட்டிங் அண்ட் கம்மிங் டு தமிழ்நாடு. மேஜாரிட்டி ஆஃப் த நார்த் இந்தியன் லேபர்ஸ் ஆர் இன்சைட் தமிழ்நாடு அண்ட் கேரளா ஒன்லி மேஜர். ஸோ தட்ஸ் என்ன சொல்கிறது, பெருமையாக சொல்லிக்க வேணாம். இப்போ நார்த் இந்தியன் ஸ்வீட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம டெல்லி, ஊபி, அப்புறம் பீகார் இந்த பக்கம் போனோம் அப்படின்னா, ஈவன் கொல்கட்டா அங்கெல்லாம் போனோம்னா நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, அங்கே உள்ள மக்கள் வந்து அதை ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்லலாம். சவுத் இந்தியாவில் வந்து, அதுவும் மதுரையில் வந்து நீங்கள் வந்து நார்த் இந்தியன் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்களே, இந்த வினோதமான ஐடியா எப்படி உங்களுக்கு வந்தது? நார்த் இந்தியன் ஸ்வீட்டு சவுத் இந்தியன் ஸ்வீட்டுன்னு பிரித்து பார்க்க வேண்டாம், எல்லா ஸ்வீட்டு தான் கொடுக்குறோம். பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இனிப்பு தான்,
அதில் ஒரு வித்தியாசம் கிடையாது. அதே பாதுஷா, ஜாங்கிரி, மைசூர் பாக்கு இதே தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு வேரியேஷன் அண்ட் வெரைட்டி வேணும்ல. ஸோ அந்த கான்செப்டுக்கு தான் அந்த டைவர்சிஃபிகேஷன் கொண்டு வந்தது. நீங்கள் இப்போ ஜென்ரலாக என்ன பண்ணுவீங்க, நார்த் இந்தியா போனால் அங்கே என்ன பண்ணுவீங்க, நீங்கள் கொஞ்ச நாள் அந்த நார்த் இந்தியன் ஃபுட்டு சாப்பிடுவீங்க, அதுக்கப்புறம் தமிழ் ஹோட்டல் எங்கேப்பா இருக்குது அப்படின்னு தேடி போவீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ சவுத் இந்தியன் ஒரு குசைனை வந்து தலையில் தூக்கி வச்சுக்கிறது நார்த் இந்தியனில், நார்த் இந்தியன் குசைனை சவுத் இந்தியாவில் தலையில் தூக்கி வச்சுக்கோங்க. நார்த் இந்தியன் ஒர்க்கர்ஸை வந்து உங்களுடைய கஸ்டமர்ஸாக மாற்றிட்டீங்களா? அப்படி கிடையாதுங்க. சரி, மதுரை வந்து ஒரு மார்வாடியோட பயங்கரமான ஹப்புன்னு சொல்லலாம். ஸோ தே ஆர் ரிச் ஹியர் அப்படின்னு சொல்லுவான். நல்ல ஒரு மார்க்கெட் கேட்சுமே பிடிச்சி வச்சுருக்காங்க மதுரைக்குள்ளே. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு கேட்டர் பண்ணுற இதுவாக இருக்கும். என்னோடய ரெஸ்டாரண்ட் எடுத்துக்கிட்டால் நார்த் இந்தியன் பீப்புள் என் கஸ்டமரான்னு கேட்டிங்கன்னா நோ, அவங்க தே ஆர் ஜஸ்ட் 20%. நீங்கள் சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா ப்ரொடாமினண்ட்டாக இருப்பாங்க. மற்ற இருக்கிற நாட்கள்லாம் சவுத் இந்தியன் பீப்புள் தான் இதை ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர நார்த் இந்தியன் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் ஒன்லி ஃபார் ஒன் டே. ஸோ மக்களுக்கு வந்து இதே இட்லி தோசை இதை சாப்பிட்டு போர் அடித்து போச்சு அப்படின்னு தான் நினைக்கணும். தே வாண்ட் அ ஃபியூஷன் ஆஃப் ஃபுட். இப்போ நிறைய எம்என்சிஸ் வந்து இன்றைக்கி செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் லைக் KFC, மெக்டி, சப்வே எல்லாம் இங்கே வந்துருச்சு, மதுரையில் வந்துருச்சு. ஸோ இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு உங்களை மாதிரியான ட்ரெடிஷ்னல் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்காங்க? அவங்க தே கம் வித் ப்ராசஸ் எக்ஸ்பர்டீஸ். அவங்களோட ப்ராசஸை நம்ம அடிச்சுக்கவே முடியாது. $1 million கான் இன் டு ஸ்டடி ஆஃப் ப்ராசஸஸ், ஸ்ட்ரீம் லைனிங். இப்போ மதுரையில் ஒரு மெக்டானல்ட்ஸ் இருக்குது, திறந்து புதுசில் நீங்கள் பாருங்கன்னா பைபாஸ் ரோடை தாண்டி கியூ நிற்கும். பட் எவ்ரி மினிட் தே ஆர் சர்விங் எஃபிஷியன்சி. அது ஏன்னா அவங்க லிமிட்டட் நம்பர் ஆஃப் SKU, ஃப்ரோசன் ஃபுட்டு டக்குன்னு முடித்து ப்ராசஸை பண்ணிடுறாங்க, ப்ராசஸ்க்குள்ளேயே போகிறாங்க. அந்த இது வந்து எங்களுக்கு ஒரு த்ரெட். அந்த வால்யூம் எங்களால் எங்கள் பீப்புளை வச்சு சர்வ் பண்ண முடியாது. பட் தென் அகேன் மதுரை எப்படி சுற்றி வளைச்சி வந்தாலும் தோசை, பரோட்டா, கறி தோசை இது எல்லாம் ஓப்பனிங் கிரேஸ் தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தோன்னா சுற்றி வளைச்சி தோசை. இப்போ நான் வந்து மல்டி குவிசின், தந்தூர், சைனீஸ், பார்பிக்யூ, பேன் ஏஷியன் இருக்குது. நாங்கள் ஃபேமிலி டைனிங். ஆனால் எல்லா டேபிள்லேயும் ஒரு தோசை இருக்கும். ஏன்னா அந்த தாத்தா பாட்டி தோசை தான் சாப்பிடுவாங்க. சின்ன பிள்ளைங்க தான் எனக்கு நூடுல்ஸ் வேணும், இது வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அந்த இமோஷன் அண்ட் ஃபீலிங் அது வந்து எங்களை மாதிரி லோக்கல் பிராண்ட்ஸில் கனெக்ட் ஆகும். பிகாஸ் தீஸ் MNCs ஆர் அ ஃபேஸ்லெஸ் பிராண்ட். We have that emotional food at the end of the day is emotions. That is the connect we have. So அவங்ககிட்ட நாங்கள் கற்றுக்கிறது how to be more efficient. அவங்க ப்ராசஸை நாங்கள் கற்றுக்கலாம். சரி, இப்போ நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டா வெஜ் ரெஸ்டாரண்ட்டான்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி எல்லா நாளுமே கூட்டம் இருக்கும். ஈவன் சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது. வெஜ்ஜு பார்த்தீங்க அப்படின்னா சென்னையிலலாம் வந்து உங்களுக்கு சாட்டர்டே சண்டே பெரிய க்யூவில் நீங்கள் வெயிட் பண்ணணும், எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்லையும் வெயிட் பண்ணணும். நீங்கள் வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு மதிய சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சென்னையில். மதுரையில் எப்படி? சரி, மதுரையில் அதே கிரேஸ் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் காமராஜர் சாலையில் பார்த்தீங்கன்னா தெரியும், சாலையே மறிச்சிருவாங்க. ஸோ அந்தளவுக்கு தான் வெஜ்ஜுக்கோட கிரேஸ் போயிட்டுருக்கு. மதுரையிலையுமே அந்த வெஜ்ஜுக்கான கிரேஸ் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஏன்னா வெஜ்ஜை வந்து கேட்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. சீரியஸ்லி அவ்வளோ இன்க்ரீடியன்ஸ், அவ்வளோ வேஸ்டேஜ் இருக்குது. நான்வெஜ் அளவுக்கு ஈஸி கிடையாது. வெஜ்ஜு வந்து இட்ஸ் எ வெரி டஃப் ஜாப். அதே மாதிரி ரவுண்ட் த இயர் என்றைக்குமே ஃபேட் ஆகாது. இப்போ நீங்கள் மேடம் சொன்னாங்களே, புரட்டாசி, ஷஷ்டி, இதுக்கு சாப்பிட மாட்டேன், அதுக்கு சாப்பிட மாட்டேன், இந்த நாள் சாப்பிட மாட்டேன், சாய்பாபாவுக்கு விரதம் இருக்கேன், அவருக்கு விரதம் இருக்கேன், இவருக்கு விரதம் இருக்கேன், நான் அஷ்டமி, நவமி, இந்த பஞ்சாயத்துக்கெலாம் அவங்க பாவம், அவங்க படணும். பட் வெஜ்ஜு அப்படி கிடையாது. காலையில் சில பேர் கான்செப்ட் வச்சுருப்பாங்க, காலையில் ஆனால் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். பட் எந்த க்ரைட்டீரியாலையும் நம்ம உள்ளே வரமாட்டோம். எனி க்ரைட்டீரியா வெஜ்ஜு. அதே மாதிரி ட்ராவலாக வெஜ்ஜு தான் சாப்பிடுவேன், அந்த மாதிரி எல்லா க்ரைட்டீரியாலையும் இந்த வெஜ்ஜு ஒத்து போகும். அதுக்கான தான் உங்களுக்கு அந்த டிமாண்ட் வந்து அந்த தெரியுது. எஸ், மதுரையிலையுமே அந்த கிரேஸ் இருக்க தான் செய்யுது. வெஜ்ஜுக்கான டிமாண்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீசிங்லி கூட தான் இருக்குது. இன்னொரு ரீசன் என்ன சொல்லலாம்னா, மதுரை இஸ் டாமினேட்டட் வித் நான்வெஜ்ஜுங்க. எங்கே பார்த்தாலும் நான்வெஜ், முக்கு கடைக்கு கடை எங்கே இல்லை உங்களுக்கு. புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கறி எடுக்கல அப்படின்னாலே பெரிய ஒரு பிரச்சனை வந்துடுது குடும்பத்தில் இல்லையா? அதனால இந்த வெஜ்ஜு செய்கிறது கஷ்டம் அப்படிங்கிறனால தே ஆர் ப்ரிஃபரிங் ஹோட்டல் தேன் ஹோம் மேட் ஃபுட் அப்படின்னு ஐ ஃபீல்.
சார் இப்போ ஆஃப் த ரெக்கார்டாக நம்ம பேசும்போது நீங்கள் சொன்னீங்க நிறைய சேலஞ்சஸ் வந்து எம்எஸ்எம்இலேயும் இருக்குது. குறிப்பாக வந்து கவர்மெண்ட் வந்து இன்னும் கூடுதலாக ஒரு கவனம் எடுத்து நிறைய இன்சென்டிவ்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த எம்எஸ்எம்இ செக்மெண்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்க. என்ன மாதிரியான ஒரு பெரிய சேலஞ்சஸ், பிக் சேலஞ்சஸ் வந்து இன்றைக்கி ரியல் டைமாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனர் சந்திக்கிறார் சார்? பேசிக்கலாக இன் இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்டில் வி கால் இட் அஸ் ரெட் டேப். ரெட் டேப்னா ஒரு அப்ரூவல் வாங்குறதுக்கு அத்தனை ஆஃபீஸில் போய் நின்று அத்தனை ஃபார்மே ஃபில் பண்ணிவிட்டு அவர் சாப்பாட்டுக்கு போயிருக்காரா சடங்குக்கு போயிருக்காரா எதுவும் தெரியாமல் க்ளூலெஸ்ஸாக ஒரு ஆஃபீஸர் கண்டிப்பாக அது ஏஓன்னு சொல்லுவோம் நாங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னு ரீசெண்டாக சொல்லுவோம். ஒரு கிளரிக்கல் ஆஃபீஸர் கண்டிப்பாக எல்லா ஆஃபீஸ்லையும் கடந்திருப்பாங்க சார். இது வந்துட்டு நீங்கள் ஒன் விண்டோ சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க எல்லாம் தே கேன் சே. இப்போ ரீசெண்டாக ஐ திங்க் ஐஎஃப்ல கூட தே சேஞ்ச் த வெப்சைட் 4 நாள் ஓப்பன் ஆகலை. அது லைசன்ஸ் அப்ளை பண்ணி முடியலைன்னா ஃபேக்ட்ரி ரன் பண்ண முடியாது. திஸ் இஸ் அ ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. அதை நாங்கள் வந்துட்டு சொல்லி திருப்பி போய் நாங்கள் ஒரு பர்டிகுலராக ஆளை பார்த்து கமிஷனர் எல்லாரையும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் கிடைக்குது. ஸோ ரெட் டேப் அட் எனி காஸ்ட் ஷுட் பி அபாலிஷ்டுங்க. எந்த இடத்துல இருந்தும் ஃபேஸ்லெஸ்ஸாக நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ண முடியுது. யூபிஐயில் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, யார் என்னன்னு தெரியாமல் உங்களுக்கு ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் தான் வி நீட் அப்ரூவல் டு டூ த பிஸ்னஸஸ். வி ஆர் கான்ட்ரிபியூட்டிங் டு த சொசைட்டி. நீங்கள் மதுரையோட ஜிடிபி எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? 1,00,000 கோடி. மதுரை ஜிடிபி இஸ் 1,00,000 கோடி. வி ஆர் கான்ட்ரிபியூட்டிங் 4% ஆஃப் அவர் ஸ்டேட். சும்மா ஒன்றும் இல்லை. அவத்துல இருக்கும்போது அவ்வளோ ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வந்து கொடுக்க வேண்டாம். ஒரு ஆண்டர்ப்ரனராக சொல்கிறோம் ஃபஸ்ட் திங். செகண்ட், வி நீட் எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ்ஸ் இருந்தால் போதும். எங்களுக்கு ஸ்டேட் டு ஸ்டேட் நீங்கள் வேரியேஷன் காட்ட இன்றைக்கி நான் தமிழ்நாட்டில் டெக்ஸ்டைல் வச்சுருக்க பதிலாக அப்படியே அனுமதி சஞ்சீவமனை தூக்கிட்டு போன மாதிரி மத்திய பிரதேசில் வச்சா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். மத்திய பிரதேசில் கிட்டத்தட்ட 30% எனக்கு இன்சென்டிவ் கொடுக்குறான். நீங்கள் நான் 100 கோடி ரூபா ப்ராஜெக்ட் போட்டேன், 30 கோடி எனக்கு லாபம், கை மேலே லாபம். நான் எதுக்கு தமிழ்நாட்டில் பண்ணணும்? ஏன்னா என்கிட்ட வேலை செய்கிறது நார்த் இந்தியன்ஸ், ஹிந்தி எல்லாத்துக்கும் பேச படையாச்சு. எதுக்கு இங்கே உட்காரணும்? எனக்கு காட்டன் க்ரோயிங் ஸ்டேட் அங்கே தான், டிரான்ஸ்போர்ட் இல்லை. இதெல்லாம் வந்துட்டு அந்தந்த ஸ்டேட் வந்து ஷுட் அட்ரஸ் இட் ஃபர்ஸ்ட். செகண்ட், தமிழ்நாட்டில் இப்போ ஃப்ரீயாக கிடைக்கிறது வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி, சூரிய சக்தி நல்லா கிடைக்குது. 10,000 மெகாவாட் ஹாஸ் பீன் இன்ஸ்டால்ட். 10,000 மெகாவாட். ஒரு மெகாவாட் இன்ஸ்டால் பண்ணால் 5.5 கோடி ஆகுங்க. 10,000 மெகாவாட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஆனால் இது லெஸ்ஸர் ஜென்ரேஷன் உள்ள குஜராத் அண்ட் ராஜஸ்தான் 40,000 மெகாவாட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏன் பண்ண முடியல? தேர் ஆர் ஹிண்ட்ரன்சஸ். அது ஈஸ் அவுட் பண்ணிட்டாலே போதும். இது வந்து வித் த ஸ்டேட் லெவல். நேஷனல் லெவலில் யூ நீட் ஹேவ் பெட்டர் பாலிசிஸ் வித் த நியர்பை நேஷன்ஸ். நீங்கள் பங்களாதேஷ்லேருந்து எனக்கு பீட்டர் இங்கிலாந்து ஷர்ட் கோவிட் அப்போ உங்களுக்கு தெரியுமா தெரியாது, ஆல்மோஸ்ட் ஆல் தி ப்ரொடக்ஷன் யூனிட் வாஸ் ஷட் டவுன். எல்லா ஸ்டோர்ஸுக்குமே ரெஃப்ரெஷிங்காக கலெக்ஷன் வந்துகிட்டே இருந்துச்சு. தேவர் டன் ஒன்லி ஃப்ரம் பங்களாதேஷ். அதை நீங்கள் தடுக்காமல் நம்ம உள்ளூரில் உள்ளதை மட்டும் நீங்கள் என்ஹான்ஸ் பண்ண நினச்சிங்கன்னா அது நடக்காது. போத்தீஸ் அண்ட் சென்னை சில்க்ஸ் மே சர்வை. ஒரு ஆள் இன்னொரு ஆள் சப்ளை பண்ண போவாங்க. இன்றைக்கி அவங்களுமே தே ஸ்டார்டட் சோர்சிங் இன் சைனா. ஏன்னா வி ஆர் நாட் காம்படிட்டிவ் எனஃப். நீங்கள் சைனா ப்ளஸ் 1 ஆகணும், சைனா மாதிரி ஆகணும்னு நினச்சிங்கன்னா பி ஏ சைனீஸ். அவங்க என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, அவங்க என்னென்ன பேசிக் லெவல் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, அது கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். நம்மளுக்கு அறிவு இல்லையா, திறமை இல்லையா? மீ நீட் அ பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம் ஆல்ரெடி 2 to 3 ஜென்ரேஷன்ஸ் முன்னாடி செட் பண்ணி வச்சுருக்காங்க வித் தமிழ்நாடு. நம்ம ஒன்றும் ஜார்க்கண்டில் இல்லை, ஒரிசாவில் இல்லை. தமிழ்நாட்டில் 1910 இருந்தே இண்டஸ்ட்ரியல் கல்ச்சர் இருக்குது. ஸோ அதை செட் பண்ணி அதை நீங்காமல் பண்ணிட்டாலே போதும். ஐ எம் ஷுர் தட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர்ஸ் வில் த்ரைவ் லைக் எனிதிங். இப்போ ஃபைனலாக வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் சொல்லுங்கள். ஐ திங்க் ரியல் டைம் இஷ்யூஸ் கேட்டேன். அவர் பாலசுப்ரமணியம் வந்து அவருடைய இஷ்யூஸ் எல்லாமே சொன்னார். அவருடைய இஷ்யூஸ் மட்டும் கிடையாது, இன்றைக்கி எம்எஸ்எம்இ செக்மெண்ட்டில் இயங்கக்கூடிய அத்தனை ஆண்டர்ப்ரனர்ஸும் தொழில் முனைவோர்களும் சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக அது இருந்தது. ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க எம்எஸ்எம்இ ரிலேட்டடாக நீங்கள் போகும்போது? சரி, ஆக்சுவலாக நான் அவங்க வந்து நீட் ஸ்கீமில் தான் உள்ளே போகணும் அப்படின்னு நினச்சோம். பட் சார் சொன்ன மாதிரி தான் எக்ஸாக்டாக அது சொன்னது அப்படியே நடந்துச்சு. பயங்கர இதுவாக ஃபோர்ஸாக தான் உள்ளே போய் இது பண்ணோம். அந்த கவர்மெண்ட்டோட பாடி மாறுது பார்த்தீங்களா, மாறும் போது ஃபுல்லாக ரெஃப்ரெஷ் ஆயிடுது. ஸோ நம்ம என்ன ஆயிடுதுன்னா, நம்ம ஒரு இதுலேருந்து இன்னொரு இதில் நம்ம போக முடியல. அது ஒரு இடத்துல நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நிறைய ஹிண்டரன்ஸ், ஏகப்பட்ட ஹிண்டரன்ஸ். எதுக்குடா ஆரம்பித்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எனக்கு சார் சொன்னது ரொம்ப ரிலேட் ஆச்சு. சொன்னார், நீங்கள் இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கணுன்னா நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளே ஆரம்பிக்கிறத விட அவுட்ஸ்கர்ட்ஸில் போய் ஆரம்பிங்க. பட் அதையுமே ப்ரைவேட் இதில் பண்ணோம்னா அதில் அவ்வளோ பெரிய ஹிண்டரன்ஸ் இருக்குது. என்னோடய அப்பா எப்பயுமே சொல்லுவார்,
போயிட்டா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே போயிடணும், பிரச்சனையே இருக்காது அப்படின்னு. அந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே போகிறதுக்கு எவ்வளோ ஹிண்டரன்ஸ் இருக்குது, அங்கே போய் இது பண்ணுறதுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. பட் வெளியில் பண்ணுறதோட உள்ளுக்குள்ளே இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் பண்ணுறது பெட்டர். பட் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா we are struggling a lot. ஒரு ரெஸ்டாரண்ட்டாக அங்கே போய் அது பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். பட் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக we can do that. எனக்கு வந்து கஷ்டம் வந்து எல்லா இண்டஸ்ட்ரிக்கு வர்றது தான். என் ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி ஃப்ளைஓவர் கட்டினாங்க, 2 வருஷம் என் ரெஸ்டாரண்ட் மூடி போட்டு வச்சேன். ரோடு ஆக்சஸே கிடையாது, ட்ரைனேஜ் கிடையாது. இன்னமும் 2 வருஷம் கழித்து டெய்லி நான் ட்ரைனேஜ் பம்ப் பண்ணிகிட்ருக்கேன். பவருக்கு ஐ வெயிட்டட் 6 to 8 months. இப்போ நான் வந்து ஓகே, ஐ கம் ஃப்ரம் அ பிஸ்னஸ் பேக்ரவுண்ட், இதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். அதனால எனக்கு தெரியும் இண்டஸ்ட்ரியல் பேக்ரவுண்ட்னால இது நடக்கும், திஸ் இஸ் வாட் டேக்ஸ். பட் ஒரு நியூ ஆண்டர்ப்ரனர் வராங்க, ஸ்டார்ட் அப் வராங்க, அவங்களுக்கெல்லாம் இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு யார் அவங்கள அட்வைஸ் பண்ணுவா, எப்படி பண்ணுவாங்க, அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியுமா பவர் வர்றது வரைக்கும்? இது இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸ் தான் ஐ ஃபீல் இஸ் அ பிக் ஹிண்ட்ரன்ஸ் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ், மீடியம் ஸ்கேல் பிஸ்னஸ். ஏன்னா நாங்கள் இண்டஸ்ட்ரியில் மட்டும் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணல, பெரிய இண்டஸ்ட்ரியில், ஈவன் இன் அவர் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ்லையும் த சேம் இஷ்யூஸ் ஆல் ஆஃப் அஸ் ஃபேஸ். இப்போ எவ்ரி 5 years ஒன்ஸு கவர்மெண்ட் ரிஃப்ரெஷ்மெண்ட் ஆகுது, அப்போ வந்து எல்லா சேலஞ்சஸையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அசோசியேஷன் சைட்லேருந்து நீங்கள் என்ன மாதிரியான ஹெல்ப் எல்லாம் பண்ணுறீங்க? இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் உண்மைதானா சார்? இப்போ எங்களை பொறுத்தவரை ஒரு சில டிபார்ட்மெண்ட் தே ஆர் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தட். ஃபார் எக்ஸாம்பிள் டிக்கு சார் வந்து 9 to 10 தான் சொன்னார், அதெல்லாம் கிடையாது. 24/7 எப்போயுமே ஆக்சசபிள் அவர். நான் 11 மணிக்கு பேசுகிறாலும் சரி பேசலாம், 12 மணிக்கு பேசினாலும் அவர்கிட்ட பேசலாம், எதுவுமே சொல்ல மாட்டார். அந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. சார் மாதிரி வேற எங்கேயுமே கிடைக்கல சார். நம்மளுக்கு அவர் வந்து மதுரைக்கு கொடுத்த வரப்பிரசாதம் சொல்லலாம் அவர். தேங்க்யூ சார். ஆமாம், அவர் சப்சிடி, அவர்கிட்ட நாங்களும் சப்சிடி வாங்கியிருக்கோம். மதுரை தூங்கா நகரம் சொன்னது அவருக்கு பொருந்தும் போல. அதே மாதிரி அவங்க இதில் நாங்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னா, பேங்கர் சைடு எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் கொடுக்குறதுல ஒரு 80% அப்ளிகேஷன்ஸ் வந்து ஈஸியாக பாஸ் ஆகிடுது. ஒரு சில கேசஸில் என்ன ஆகுதுன்னா, பேங்கர் வந்து ரிப்ளை பண்ணுற டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தி எடுத்துக்கிறாங்க. நோன்னு சொல்லி சொல்கிறதே எங்களுக்கு வந்து 6 மாதத்தில் 3 மாதத்துலேருந்து 6 மாதம் ஆகிறப்ப ஒரு ஆண்டர்ப்ரனர் ஒரு இடத்த வந்து வாடகைக்கு எடுத்து அது அந்த லோன் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அவனோட ஒர்க்கிங் கேபிட்டல் பூராமே அந்த 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே ட்ரை ஆயிரும். ஸோ அந்த நோன்றதை எங்களுக்கு சீக்கிரத்தில் சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், அடுத்த பேங்க்கை பார்க்குறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக இருக்கும், அது ஏதாவது பண்ண முடியும். அது வந்து பேங்க் சைட்லேருந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ முக்கியமானது என்னென்னா, இன்சூரன்ஸ் சார் இருக்காங்க இங்கே, எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டு. முந்தியெல்லாம் வந்து சாருக்கு தெரியுமான்னு தெரியல, 5 crores கீழே இருந்துச்சுன்னா அப்போ வந்து இன்சூரன்ஸ் பாலிசி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி 5 crores என்னுடைய பிளான்ட் அண்ட் மிஷினரி இது இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு 16,000 ரூபா இன்சூரன்ஸ் இருந்தால் போதும். இன்றைக்கி 5 crores மேலே நான் இன்சூரன்ஸ் பண்ணணுன்னா 80,000 ரூபா கட்டணும். ஸோ இது வந்து இப்போ இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரெட் எங்களை பொறுத்தவரை. ஏன்னா இப்போ இன்றைக்கி மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸோட லிமிட்டே வந்து 10 கோடி ரூபா. ஸோ 10 கோடி ரூபா இருக்கிற ஒரு லிமிட் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்சூரன்ஸுக்காக இப்போ சார் சொன்னாங்க பேங்க்குக்காக தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இட்ஸ் ஃபோர்ஸ்டு டு இது பேங்க்குக்காக போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருக்குது. இப்போ எங்கள் கம்பெனிலாம் நாங்கள் வந்து மேண்டேட்டரியாக அதை பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எங்களோட எக்ஸ்பென்சஸ்லாம் இப்போ கூட்டிகிட்டே வருது. இதெல்லாம் வந்து எங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய த்ரெட்டு. இதெல்லாம் நாங்கள் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறோம் கவர்மெண்ட்டுக்கு, வந்து இந்த மாதிரிலாம் எங்களுக்கு த்ரெட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இருந்தாலும் ஒரு சில டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ சிங்கிள் விண்டோ சிஸ்டம் சொல்லிட்டு எங்களுக்கு கலெக்டரேட்டில் ஒரு மீட்டிங்கே போடுறாங்க. அப்போ என்னென்னா எங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான பவர் யாருக்குமே கொடுக்கல. இப்போ டிக்குக்கு அந்த பவர் கொடுத்தாங்கன்னா, ஏன்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து வர்றாங்க, கலெக்டரேட்டில் வர்றாங்க, தேர் ஆன்சர் தட். பட் எல்லாருமே அதுக்கு உண்டான காரணங்களை சொல்கிறாங்களே ஒழிய அந்த காரணங்களுக்கு உண்டான டைம் லிமிட் யாருமே ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ நாங்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா, டிக்கோட ஜிஎம் இருக்காருன்னா அந்த டிக் ஜிஎம் வந்து இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் சிங்கிள் விண்டோ சிஸ்டம், அது மாதிரி கொடுங்க எங்களுக்கு. கொடுத்தீங்கன்னா ஈ வில் ரெப்ரசன்ட் தட் அவர் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றதுக்கு எங்களுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்குன்றோம். அது மாதிரி இன்னும் நடக்க மாட்டேங்குது. அது நடந்தால் இன்னும் சிறப்பாக இருக்குன்றது எங்களோட ஒரு இது சார். மதுரையை சிறந்த ஒரு தொழில் நகரமாக மாற்றுவதற்கு நிறைய இன்புட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே வந்து நம்ம பேசியிருக்கோம். ஐ திங்க் பார்த்த வியூவர்ஸ்க்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.